பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் இனி அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயிருக்கிறாய். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தில் 2 காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒன்று அடிமை, மற்றொன்று சுயாதீனன், சுதந்திரவாளி. அப்படி என்றால் யார் சுதந்திரவாளியாக முடியும்? கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சுதந்திரவாளியாக, புத்திரர்களாக, பிள்ளைகளாக அவர்கள் இருக்க முடியும். வேதத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலகட்டங்களிலே நாம் எல்லோரும் அடிமைகளாக இருந்தோம். ஒவ்வொரு தலைவர்களுக்கு, ஒவ்வொரு தலைமைத்துவத்திற்கு, ஒவ்வொரு மேல் மட்ட நபர்களுக்கு, இவர்களை போன்ற நபர்களுக்கெல்லாம் நாம் அடிமைகளாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவை நாம் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரராய் நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற பாக்கியத்தை பெற்று அவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நாம் எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளிகளாக மாறியிருக்கிறோம். ஆபிரகாம் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அவன் மணந்து அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்த பொழுது எவ்விதத்திலும் வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்று வேதம் ஆகாரின் பிள்ளையை இஸ்மவேலை குறிப்பிடவே இல்லை. ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கு, ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. எல்லாவற்றிற்கும் அவன் சுதந்திரவாளியாக மாறுகிறான். சுதந்திரவாளியாக தேவனே அவனை நியமித்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த அடிமை புத்திர சுவிகாரம் என்கிற 2 காரியங்களை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். நாம் எல்லோரும் அடிமைகளாக இருந்தோம் ஒரு காலகட்டங்களிலே. கிறிஸ்து இயேசுவை நம்முடைய குலதெய்வமாக, நம்முடைய தெய்வமாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை தகப்பன், அப்பா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறதுனாலே இனி நாம் ஒருவரும் நம்மை அடிமைகள் என்று எண்ணாதபடிக்கு சுயாதீனர்கள், அதாவது சுதந்திரவாளிகள் என்று நாம் அழைக்கப்பட வேண்டும். நம்முடைய தேவன் அவருடைய பார்வையிலே அனைவரையும் அவருடைய பிள்ளைகளாக அவர் நேசிக்கிறார். இந்த காலை நேரத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் அடிமை 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 என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை தளர்த்தி கொண்டே போகலாம். இல்லை, நீங்கள் சுயாதீனர்கள், 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 நீங்கள் சுதந்திரவாளிகள், நீங்கள் வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பார்த்து நான் இந்த வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறேன், அறிக்கையிடுகிறேன். நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் காணப்படுகிற வேளையிலே எல்லோரையும் அவர் தம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் அனைவருமே சுதந்திரவாளிகள், வாக்குத்தத்தத்தின் சந்ததி, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கக்கூடியவர்கள் என்பதை நான் இந்த வேளையிலே வேதத்தின் அடிப்படையிலே உரிமைப்படுத்துகிறேன். அதை நான் உங்களுக்கு பிரகடனப்படுத்துகிறேன். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் அடிமைகள் என்று அல்ல, இந்த நாளிலே எங்களை மறுபடியும் இந்த வார்த்தையின் மூலியமாய் சுயாதீனராய் எங்களை நீர் மாற்றியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சுதந்திரவாளியாய் மாற்றியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கு, ஈசாக்குடைய சந்ததி யாக்கோபு, யாக்கோபுடைய சந்ததி 12 கோத்திரங்கள். அப்படியாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய சந்ததிகளாய் வாழும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இனி நாங்கள் அடிமைகள் அல்ல,
எங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருப்பதற்காய் நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.